ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் அக்டோபர் 12ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 80 டேஸ் பேட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டே 55. இந்த 55 டேஸ்ல நம்ம எக்கச்சக்கமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வேல்யூஸ், மோட்டிவேஷன், டிப்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எவ்வளவோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கே நம்ம பேச போறது சம்திங் விச் ஹேப்பன் டுடே. அது ரிலேட்டடா தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது ரிலேட்டடா வந்து வீடியோ போட்டிருக்கேன். எவ்ரிபடி நோஸ் கோர்ட் கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் டேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. ஸோ இது ரிலேட்டடா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். பட் ஏன் இதுல திரும்ப பேசுறேன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு எக்கச்சக்கமான பீப்புள் கால் பண்ணி எக்ஸாம் கண்டிப்பா போஸ்ட்போன் ஆகுமா, போஸ்ட்போன் ஆச்சுன்னா என்னைக்கு எக்ஸாம் வரும், அந்த டேட் சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் டைம் டேபிள மாத்தணும், இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக திரும்ப இந்த செஷன் வந்து உங்களுக்கு நான் பேசுறேன். கோர்ட்ல வந்து கேஸ் சேஞ்ச் ஆகலாம், டேட் சேஞ்ச் ஆகலாம், டேட் சேஞ்ச் ஆகாமலும் போகலாம். எக்ஸாம் ஒரு வருஷத்துக்கு போஸ்ட்போன் ஆனாலும் படிக்காதவன் மார்க் வாங்க போறது இல்ல. ஒரு மாசத்துல எக்ஸாம் நடந்தாலும் யாரு படிக்கிறாங்களோ அவங்க தானே பாஸ் ஆகுவாங்க. சோ அப்ப நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்ப படிக்கிறது? இதுதான் உண்மை. உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றவங்க மார்க் வாங்க போறாங்க. சக்சஸ் வந்து டேட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. நீங்க டெய்லி எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்கன்றத பொறுத்து தான் இருக்கும். கோர்ட்டோட கேஸ், ரூமர், நியூஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு உங்களை சுத்தி. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு மார்க் கொடுக்காது. நீங்க எவ்வளவு ரிவிஷன் பண்றீங்க, நீங்க எத்தனை டைம் பிராக்டிஸ் பண்றீங்கன்றது மட்டும்தான் உங்களோட மார்க் வந்து கொடுக்கும். தயவு செஞ்சு ஒரு சோல்ஜர் மாதிரி யோசிங்க. சோல்ஜர் என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல ஒரு பேட்டில் வரப்போகுது, நெக்ஸ்ட் வந்து ஒரு பேட்டில் நடக்க போகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்ப எக்ஸாம் டேட் சேஞ்ச் ஆகுமா, இத்தனை மணிக்கா, அத்தனை மணிக்கா, அப்படி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்களா என்ன? அவங்களோட வாழை பட்டத்தீட்டுறதை பத்தி தானே யோசிப்பாங்க. நீங்க அந்த மாதிரி தான். நீங்க ஆனா உங்களோட ஸ்வாட்ன்றது உங்களோட புக்ஸ், நம்மளோட வெப்பன்ஸ்ன்றது இந்த இடத்துல ரிவிஷன். ஸோ தயவு செஞ்சு ஸ்டாப் ஓவர் திங்கிங் அண்ட் உங்களோட தலையை நீங்க பாட்டுக்கு கீழே குனிஞ்சுக்கிட்டு படிக்கிற வேலையை பாருங்க. என்ன வேணா சுத்தி இருக்கவங்க வந்து பேசிட்டு போட்டோம். நம்மளுக்கு முக்கியம் நம்மளோட ப்ரிப்பரேஷன் மட்டும்தான். அக்டோபர் 12 எக்ஸாம் நடந்தாலும் சரி, எப்போ எக்ஸாம் நடந்தாலும் சரி, நம்ம அன்னைய தேதிக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ வென்எவர் எக்ஸாம் ஹேப்பன்ஸ், நீங்க ரெடியா இருக்கணும்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் வந்து ரெடியாக இருக்க முடியும். ஸோ எக்ஸாம் டேட் மேல பெருசா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஆஸ் ஆஃப் நவ் நம்மளோட எக்ஸாம் இஸ் ஆன் அக்டோபர் 12. அவ்வளவுதான். அபிஷியலா இன்ஃபர்மேஷன் வேற ஏதாவது வந்துச்சுன்னா மட்டும் நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க நியூஸ் எல்லாம் கூட ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வின்னர்ஸ் எப்ப வின் பண்றாங்க? ஒன்லி இஃப் தே ஃபோக்கஸ். சோ நீங்க ஒரு வின்னரா ஆகணும், இந்த டைம் பிஜிடிஆர்பில வேலை வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தேவையில்லாம அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணுங்க. ரூமர்ஸ் எல்லாம் வந்து கேட்காதீங்க. இன்னும் எந்த விதமான அபிஷியல் இன்ஃபர்மேஷனும் ரிலேட்டட் டு போஸ்ட்போன்மெண்ட் வரல. ஜஸ்ட் அ கேஸ் ஹாஸ் பீன் ஃபைல்ட், அவ்வளவுதான். அது எப்போ ஹியரிங் வருது, ஹியரிங் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, நான் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஃபோக்கஸ். ஆஸ் ஆஃப் நவ் டேட் இஸ் நாட் சேஞ்ச். அக்டோபர் 12 தான் எக்ஸாம். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிக்கிற ஒர்க்கை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. இந்த வருஷம் உங்களோட பிஜிடிஆர்பி ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவு மேம்படணும் அப்படின்னா ஃபோக்கஸ்.